friends, welcome to Sashi's World. நான் உங்கள் சசி ரேகா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய யோகா கிளாஸில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்ததை நான் சொல்லித்தரேன். நானும் வந்து யோகா நிறைய பேருக்கு டீச் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் பஃபினஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. பிகாஸ் ஆஃப் நைட்டு தூங்காதனாலையும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய வந்து ஒன்று செல்ஃபோன் பார்க்குறோம், இல்லைன்னா லேப்டாப்பு, இல்லைன்னா டிவி, இல்லைன்னா கம்ப்யூட்டர். இந்த மாதிரி வந்து நிறைய வந்து கண்ணுக்கு வந்து வேலை கொடுக்குற வேலைகள் தான் நிறைய பார்த்துட்ருக்கோம். அதனால் என்ன ஆகும்னாக்கா, நம்மளுடைய கண்ணுக்கு கீழே வந்து பஃபினஸ் நிறையா வர ஆரம்பிக்குது. ஸோ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாளடைவில் வந்து கண்ணை ரொம்பவே பாதிக்க ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு வந்து கண்ணை ரொம்பவே பாதிக்க ஆரம்பிக்கும். இது வந்து நம்ம சரி பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 8 to 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணால் போதும் இன் அ டே. நான் சொல்கிறத வந்து நான் இப்போ பண்ண போகிறத வந்து நீங்கள் பண்ணிங்கனாவே போதும், உங்களுடைய கண்களில் இருக்கிற பஃபினஸ் வந்து கம்மியாயிடும். இப்போ நான் சொல்லித்தரதை நீங்கள் பண்ணாவே போதும், சூப்பராக உங்களுடைய பஃபினஸ் வந்து கம்மியாயிடும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் வந்து இந்த யோகா பண்ணுறச்ச நீங்கள் வந்து பல்லை மட்டும் கடிக்காதீங்க. சில பேர் வந்து பல்லை கடிப்பாங்க, நீங்கள் பல்லை கடிக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கழுத்து ஷோல்டர் போன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. இதுக்கு நிறைய ஸ்பேஸ் வேணும், இல்லை மேட்டு தான் வேணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு சேரில் உக்காந்து கூட ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். இப்போ லேப்டாப்பில் வந்து வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்து இங்கெல்லாம் வலிக்கும், இங்கே இந்த சைடு வலிக்கும், அதுக்கப்புறம் நடுவில் வலிக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அங்கே தான் வலிக்கும், நம்மளுக்கு இங்கே கண்ணாண்ட வலிக்கும், அந்த மாதிரி வலிக்கும். அதுக்கு தான் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஒரு 8 to 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்காக ஒதுக்குனீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க அது என்னென்ன எக்ஸசைஸ்ன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஒரு 5-6 எக்ஸசைஸ் தான் இருக்குது, நீங்கள் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகிடுங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த போர்ஷன் வந்து நல்லா லூஸாக விட்டுருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த எலும்பு இருக்குது இல்லைங்களா, இந்த எலும்பு நான் சொல்கிறது இங்கே இந்த சாஃப்ட் போர்ஷன்ஸ் கிடையாது, இந்த எலும்பு ஜஸ்ட் டாப்ட் 30 times. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஓகே, இப்போ வந்து நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு இங்கே வலிக்க ஆரம்பிக்கும். ஒன்றும் இல்லை, மசில்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அடுத்தது இங்கே நார்மலாகவே வந்து நீங்கள் ப்ளூ ரேஸ் பார்க்கறதுனால நிறைய இங்கே வலிக்கும். அப்போ வந்து இங்கே இந்த எலும்பு இருக்கு இல்லைங்களா, இந்த கண்ணுக்கு மேலே இருக்கிற எலும்பு, கண்ணை வந்து ஓப்பன் பண்ணாதீங்க, இங்கே பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. Just relax for 5 seconds. 1 2 3 4 5. Okay, now இந்த ஐபால் இருக்கு இல்லைங்களா, அது வந்து லெஃப்ட் டு ரைட் 10 times. அதுக்கப்புறம் right to left 10 times. Okay, 1 close your eyes. 1 2 3 4 6 7 8 9 10. இப்போ இந்த சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஃபாஸ்ட்டாக 1 3 4
5, 6, 7, 8, 9, 10. இந்த சைடு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே. அடுத்தது மேலே கீழே அப் டவுன் 20 times. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஐபோல்ஸ் வந்து கண்ணுக்குள்ளாரே ரொட்டேட் ஆகணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓகே. இந்த சைடு clockwise ரொட்டேட் ஆகிடுச்சு. இப்போ ஆன்டி clockwise 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ரிலாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் மாதிரி லைக் திஸ் இன்ஃபினிட்டி சைன் மாதிரி வேவ்ஸ் மாதிரி வரணும் கண்ணு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. This side 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. 1, 2, 3, 4, 5. Yeah. Now சூப்பராக பண்ணியிருக்கோம். ஸோ கிளாப் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now rub hot. Make it hot. நல்லா சூடாக ரப் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா அந்த கண்ணில் வந்து இப்படி வைக்கணும். அது வந்து ஐ ரேஸ்குள்ளார போகும். ஐ பால்ஸ்குள்ளார போய் ஐ நர்வ்ஸில் வந்து ஹிட் ஆகும். கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுக்கோங்க. அப்புறம் rub your neck, hands and then knees. That's it. Now slowly open your eyes. இப்பயே வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஐஸு. நீங்கள் பார்க்குறச்சவே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கண் வந்து விரிஞ்சா மாதிரி இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் பிரைட்டர் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறச்சே. இது சூப்பரான எக்ஸசைஸ். ப்ளீஸ் குழந்தைங்களுக்கு காட்டுங்க, நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சோர்வாக இருக்கும்போது கண்களுக்கு வந்து நிறைய எனர்ஜி தேவை. ஸோ அதனால் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ யோகிஸ் எல்லாம் வந்து நிறைய நேரம் தூங்காமல் கூட இருப்பாங்க. அவங்க நிறைய யோகாஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து எனக்கு ஒரு குருஜி தான் சொல்லி கொடுத்தாங்க. பிகாஸ் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 16 years ஐம் டூயிங் யோகா. இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்ம நிறைய நேரம் கண்ணு முழிச்சாலும் அந்த கண்ணில் இருக்கிற பஃபினஸ் அந்த மாதிரிலாம் வராது. இதை நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறச்ச உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்ணுக்கு வந்து நல்லா பிரைட்னஸும் கொடுக்கும். இப்போ கண் வந்து என்ன சொல்கிறது, எரியிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கம்மியாகும். ப்ளீஸ் பண்ணுங்கள், நிறைய தண்ணி குடிங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.